திருச்சிற்றம்பலம். இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது திருப்புன்கூர். வாங்க பாடலுக்கு உள்ளே போகும். முந்தி நின்ற வினைகள் அவை போக, முந்தி நின்ற வினைகள் அவை போக, சிந்தி நெஞ்சே சிவனார் திருப்புன்கூர். முந்தி நின்ற வினைகள் அவை போக, சிந்தி நெஞ்சே சிவனார் திருப்புன்கூர். அந்தமும் இல்லா அடிகள் அவர் போடும், கந்த மல்கு கமழ் புன்சடையாரே. அந்த எல்லா அடிகள் அவர் போடும், கந்த மல்கு கமழ் புன்சடையாரே. முந்தி நின்ற வினைகள் அவை போக, சிந்தி நெஞ்சே சிவனார் திருப்புன்கூர். திருப்புன்கூர் என்ற எம்பெருமானை மனசால நினச்சி சிந்தனை செய்து நினைச்சாலே முந்தி நின்ற வினைகள் எல்லாம் போகும் அப்படின்னு இந்த ரெண்டு வரியில் அழகாக சொல்லு. அதான் முந்தி நின்ற வினைகள் அவை போக, சிந்தி நெஞ்சே சிவனார் திருப்புன்கூர். திருப்புன்கூர் இறைவனை நெஞ்சால நினச்சி பாரு, உன்னுடைய வினைகள் எல்லாம் ஓடி போயிடும். அந்த அடுத்தது அந்தமில்லா அடிகள் அவர் போலும், கந்தம் அழுகு காழ்ப்புன் சடையாரே. அவர் ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு எம்பெருமான். அந்தமில்லாத அடிகர் அவர் போலும், கந்தம் மல்கு நல்ல மனம் நிறைந்து கமலும் செந்நிற சடைமுடி உடையவராய் எழுந்தருளே சிவபெருமானை சிந்தனை செய்வாம் அப்படின்னு அழகாக இந்த பாட்டில் சொல்லியிருக்காரு. மாட மல்கு மதில் சூழ் காழிமண், மாட மல்கு மதில் சூழ் காழிமண், சேடர் செல்வர் உறையும் திருப்புன்கூர். மாட மல்கு மதில் சூழ் காழிமண், சோடர் செல்வர் உறையும் திருப்புன்கூர். நாட வல்ல ஞான சம்பந்தன், நாட வல்ல ஞான சம்பந்தன், பாடல் பத்தும் பரவி வாழ்வீனே. மாட மல்கு மதில் சூழ் காழிமண், சேடர் செல்வர் உறையும் திருப்புன்கூர். நாட வல்ல ஞான சம்பந்தன், பாடல் பத்தும் பரவி வாழ்மீனே, பரவி வாழ்மீனே. மாட மல்கு மதில் சூழ் காழிமண். அதான் எல்லா இதுலேயும் நிறைய பாடல்கள் சொல்லியிருப்பார். மாட வீடுகளால் நிறைய பெற்றதும் மதில்கள் சூழ்ந்ததுமான சீர்காழி பகுதிக்கு தலைவனாய் யார் சொல்கிறாரு? திருஞான சம்பந்தர். மாட வீடுகள் நிறைய பெற்றதும் மதில் சூழ்கள் சூழ்ந்ததுமான சீர்காழி பகுதிக்கு தலைவனாய், மாட மல்கு மதில் சூழ் காழிமண், சேடர் செல்வர் உறையும் திருப்புன்கூர். எதையும் நாடி ஆராய்தலில் வல்ல ஞான சம்பந்தன், பெரியோர்களும் செல்வர்களும் வாழும் திருப்புன்கூர் இறைவர் மீது பாடிய பத்தையும் பரவி வாழ்வீர்களாக. நாட வல்ல ஞான சம்பந்தம், பாடல் பத்தும் பரவி வாழ்வினே. அந்த 10 பாடல்களையும் இந்த திருப்புன்கூர் இறைவன் மீது பாடிய இந்த 10 பாடல்களையும் ஓத வல்லவர்கள் சிறந்து வாழ்வீர்கள் என குறித்து சொல்லப்படுகிறது. தலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா,
சோழ நாட்டு காவிரி வடகரை தலம் வைத்தீஸ்வரன் கோயிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. பேருந்து வசதி உண்டு. வைத்தீஸ்வரன் கோயிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இது புங்கமரம். புங்கமரத்தை தலவிருட்சமாக கொண்டதாகில் திருப்புன்கூர் என்று கூறப்படுகிறது. புன்கூராகி திருப்புன்கூர் என்று சொல்லப்படுகிறது. வடமொழியில் காஞ்சாரண்யம் காஞ்சாரண்யம் என வழங்கப்படுகிறது. இத்தலத்திற்கு பக்கத்தில் உள்ள ஆதனூரில் அவதரித்த திருநாளை போவார் என்னும் நந்தனார் பக்திக்காகிய நந்தை விலகும்படி செய்த தலமாயுது. இவர் வெட்டிய திருக்குளம் ஒன்றும் இருக்கின்றது. இதற்கு வடக்கே உள்ள பெருமங்கலத்தில் வசித்த ஏயர்கோன் கலிக்காம நாயனார் திருக்கோயிலை புதுக்கி பல திருப்பணிகளை செய்திருக்கிறார். கலிக்காமர் வேண்டுகோளுக்கு இணங்க இறைவன் 12 வேலி நிலங்களை பெற்றுக்கொண்டு மழை பெய்வித்து உலகை விதித்தார். இதனை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தமது பதிகத்து வையகம் முற்றும் மாமடை என்ற பாடலால் குறிப்பிடுகின்றார். இந்த செய்தி கோயில் திருப்பணியார் விருத்தத்திலும் கூறப்படுகிறது. இந்த இறைவன் பெயர் சிவலோகநாதர். இறைவி பெயர் சொக்கநாயகி. தீர்த்தம் கணபதி தீர்த்தம். விருட்சம் புங்க மரம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை காணும் வரை அன்பு வணக்கம் கூடுவி விடுவது உங்கள் நண்பன் நடாம்பாடி. திருச்சிற்றம்.